ஓம் சாந்தி. ஜனவரி 4, 2024. காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரையே பிரதான விஷயமாகும். நினைவு செய்வதனால் மாத்திரமே உங்கள் ஆயுட்காலம் அதிகரிப்பதுடன் உங்கள் பாவமும் அழிக்கப்படுகிறது. நினைவில் நிலைத்திருக்கின்ற ஒருவரின் ஸ்திதியும் நடத்தையும் அவர் பேசுகின்ற முறையும் முதற்தரமாக இருக்கும். கேள்வி: தேவர்களை விடவும் குழந்தைகளாகிய நீங்கள் ஏன் அதிக அளவு சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும்? பதில்: நீங்கள் மிகவும் பெரியதோர் அதிர்ஷ்ட லாபச் சீட்டை வென்றிருக்கின்றீர்கள் என்பதால் ஆகும். கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார். சத்தியுகத்தில் தேவர்களே தேவர்களுக்கு கற்பிப்பார்கள். இங்கே மனிதர்கள் மனிதர்களுக்கு கற்பிக்கிறார்கள். ஆனால் பரமாத்மாவே ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் இப்பொழுது சுய தரிசன சக்கரதாரிகள் ஆகின்றீர்கள். உங்களுக்குள் சகல ஞானமும் உள்ளது. தேவர்களிடம் இந்த ஞானம் இருப்பதில்லை. பாடல்: மனவாட்டிகளை விழித்தெழுங்கள், புதிய யுகம் உதயமாகிறது. ஓம் சாந்தி. தேவர்கள் புது யுகத்தில் இருக்கிறார்கள். அவர்களும் மனிதர்களே, ஆனால் அவர்களின் குணங்கள் தெய்வீகமானவை. அவர்கள் இரட்டை அகிம்சாவாதிகளான வைஷ்ணவர்கள் ஆவார்கள். மனிதர்கள் தற்காலத்தில் இரட்டை இம்சிப்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பெருமளவு சண்டை சச்சரவுகள் செய்வதுடன் காம வாளையும் பயன்படுத்துகிறார்கள். இதுவே விகாரம் கொண்டவர்கள் வாழும் மரண பூமி என அழைக்கப்படுகிறது. அதுவோ தேவர்கள் வாழும் தேவர் உலகம் என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் இரட்டை அகிம்சாவாதிகளாக இருந்தார்கள். அவர்களின் ராஜ்யம் இருந்தது. சக்கரத்தின் கால எல்லை பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக இருப்பின் உங்களால் அதனை பற்றி நினைத்து பார்க்க முடியாது. இக்காலத்தில் அவர்கள் சக்கரத்தின் கால பகுதியை தொடர்ந்தும் குறைத்து கொண்டே இருக்கிறார்கள். சிலர் அது 7000 வருடங்கள் என்றும் வேறு சிலர் அது 10,000 வருடங்கள் என்றும் கூறுகிறார்கள். தந்தையே அதிமேலான கடவுள் என்றும் அவரின் குழந்தைகளாகிய நாங்களே அமைதி தாமத்தில் வசிக்கின்றோம் என்பதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். நாங்களே பாதையை காட்டும் வழிகாட்டிகள். கீதையில் மன்மனாபவ் என்பது குறிப்பிடப்பட்டிருப்பினும் இந்த யாத்திரையை பற்றி எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அதன் அர்த்தம் என்ன? உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இது எவரின் புத்தியிலும் புகுவதில்லை. தந்தை வந்து விளங்கப்படுத்தும் பொழுதே இது அவர்களின் புத்தியில் புகும். இப்பொழுது நீங்கள் மனிதர்களில் இருந்து தேவர்கள் ஆகின்றீர்கள். இங்கு மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தேவர்கள் சத்தியுகத்திலேயே இருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது உண்மையாகவே மனிதர்களில் இருந்து தேவர்கள் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இதுவே உங்கள் இறை பணியாகும். மக்கள் அஷரீரியான பரமாத்மாவை பற்றி புரிந்து கொள்வதில்லை. அஷரீரியானவர் எவ்வாறு கால்களையும் பாதங்களையும் கொண்டிருக்க முடியும்? கிருஷ்ணருக்கு கைகளும் பாதங்களும் உள்ளன. அவருக்கு அனைத்தும் உள்ளன. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் பல சமய நூல்களை எழுதியிருக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களிடம் இப்பொழுது பல படங்கள் போன்றன உள்ளன. நீங்கள் ஒரு படத்தை பார்க்கும் பொழுது அந்த படத்திலிருந்து எதை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். மேலும் பல படங்கள் உருவாக்கப்படும். படத்தின் உச்சியில் நீங்கள் ஆத்மாக்களையும் காட்ட வேண்டும். ஆத்மாக்கள் மாத்திரமே இருக்கின்றனர், வேறு எதுவுமே தெரிவதில்லை. அதன் பின்னர் சூட்சும உலகமும் அதன் கீழே மனித உலகையும் காட்டுங்கள். அத்துடன் இறுதியில் அவர்கள் எவ்வாறு ஏறுகிறார்கள் என்பதையும் நீங்கள் காட்ட வேண்டும். நாளுக்கு நாள் புதிய கண்டுபிடிப்புகளும் உருவாக்கப்படும். உங்களிடம் உள்ள படங்களுக்கு ஏற்ப நீங்கள் இப்பொழுது அதிக அளவு சேவை செய்ய வேண்டும். பின்னர் மக்கள் விரைவில் புரிந்து கொள்ளும் வகையில் அத்தகைய படங்கள் உருவாக்கப்படும். விருட்சம் மிகவும் விரைவாக தொடர்ந்தும் வளரும். கடந்த கல்பத்தில் ஒருவர் எந்த அந்தஸ்தை பெற்றுக் கொண்டாரோ
அப்பொழுது என்ன முடிவு அறிவிக்கப்பட்டதோ அதுவே இப்பொழுதும் வெளிப்படும். இறுதியில் இங்கு வருபவர்கள் வெற்றி மாலையின் மணியாக முடியாது என்றல்ல, அவர்களாலும் அவ்வாறு ஆக முடியும். தீவிர பக்தி செய்பவர்கள் அவர்களின் பக்தியில் இரவும் பகலும் ஈடுபட்டிருப்பார்கள். அப்பொழுதே அவர்களால் காட்சிகளை காண முடியும். அத்தகையவர்களும் இங்கேயே உருவாகின்றார்கள். அவர்கள் இரவு பகலாக முயற்சி செய்து தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவர்கள் ஆகுவார்கள். அனைவருக்கும் வாய்ப்பு உள்ளது. இறுதியில் வருபவர்கள் தவறவிடப்படுவார்கள் என்றல்ல, எவருமே ஆஸ்தியை பெறுவதை தவறவிடாத வகையிலேயே நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. அனைத்து திசைகளுக்கும் இச்செய்தி கொடுக்கப்பட வேண்டும். ஒரு நபர் தவறவிடப்பட்டார் என்றும் அதனால் அவர் முறைப்பாடு செய்தார் என்றும் சமய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த படங்கள் போன்றன பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்படும். நீங்கள் தொடர்ந்தும் அழைப்பிதழ்களை பெற்றுக் கொள்வீர்கள். அனைவருமே தந்தை வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வார்கள். அவர்கள் முழுமையான நம்பிக்கையை கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் ஓடுவார்கள். உங்கள் பெயர் தொடர்ந்தும் போற்றப்படும். சத்யுகமே புதிய யுகம் என்று அழைக்கப்படுகிறது. புது யுகம் என்று அழைக்கப்படும் ஒரு செய்தி பத்திரிகை இருக்கிறது. அவர்கள் புது டெல்லியை பற்றி கூறுகிறார்கள். அவ்வாறாயின் இப்பழைய துறைமுகமோ குப்பைகளோ புதிய டெல்லியில் இருக்க முடியாது. இப்பொழுது அனைத்தும் நிலை குலைந்துள்ளது. சத்யுகத்தில் பஞ்சபூதங்கள் அனைத்தும் ஒழுங்கு முறையில் இருக்கின்றன. இங்கு பஞ்சபூதங்களும் தமோபிரதானமாகவே இருக்கின்றன. அங்கு அனைத்தும் சத்தோப்பிரதானமாக இருக்கும். ஆகவே அங்கு ஒவ்வொரு தத்துவத்திடம் இருந்தும் சந்தோஷம் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. அங்கு துன்பம் என்ற கேள்விக்கு இடமில்லை. அது சொர்க்கம் எனப்பட்டது. நாங்கள் இப்பொழுது தமோ பிரதானம் ஆகிவிட்டோம் என்பவை போன்றன. இந்த விஷயங்களை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் இப்பொழுது நமது லட்சியத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் சத்தோப்பிரதானம் ஆகுவதற்கான முயற்சியை செய்வோம். மற்ற அனைவரும் காரிருளில் இருக்கிறார்கள். நாங்களே ஒளியினுள் இருக்கின்றோம். நாம் மேலே செல்ல மற்றவர்கள் வீழ்கின்றார்கள். குழந்தைகளாகி நீங்கள் இந்த ஞானத்தை கடைய வேண்டும். சிவ் பாபாவை உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் அதனை கடைய மாட்டார். பிரம்மாவே இதனை கடைய வேண்டும். நீங்கள் அனைத்தையும் கடைந்து மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறீர்கள். சிலர் கடைவதே இல்லை. அவர்கள் பழைய உலகை மாத்திரமே நினைவு செய்கிறார்கள். பாபா கூறுகின்றார், முற்றிலுமாக பழைய உலகை மறந்து விடுங்கள். எவ்வாறாயினும் நீங்கள் செய்கின்ற முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாகவே ராஜ்யமானது உருவாக்கப்படுகிறது என்பது பாபாவிற்கு தெரியும். தந்தை கூறுகின்றார், நான் வந்து ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்த பின்னர் அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து செல்வேன். அம்மக்கள் தமது சொந்த தர்மத்தை உருவாக்குவதற்காகவே வருகிறார்கள். அந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் அவர்களை பின்தொடர்ந்து வருவார்கள். உங்களால் எவ்வாறு அவர்களை புகழ முடியும்? அனைத்து புகழும் உங்களுடையதே. தேவ தர்மத்தை சார்ந்தவர்களே கதாநாயகர்கள், கதாநாயகிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். வைரத்தை போன்ற வாழ்க்கை மற்றும் சிப்பி போன்ற வாழ்க்கை என்பதிலேயே நினைவு செய்யப்படுகிறது. நீங்கள் உச்சியிலிருந்து விழுந்து அடித்தளத்தை அடைகின்றீர்கள். நீங்கள் ஒரு அதிர்ஷ்ட லாபச்சீட்டை வென்றிருப்பதனால் குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது தேவர்களை விடவும் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். கடவுள் இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கின்றார். அங்கு தேவர்களே தேவர்களுக்கு கற்பிப்பார்கள். இங்கு மனிதர்களே மனிதர்களுக்கு கற்பிப்பார்கள். ஆனால் பரம்பிதா பரமாத்மாவே ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். இதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? பிராமணர்களாகிய நீங்கள் இப்பொழுது ராமரின் ராஜ்யத்தை பற்றியும் ராவணனின் ராஜ்யத்தை பற்றியும் அறிந்து கொண்டுள்ளீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக ஓர் உயர்ந்த அந்தஸ்தை உங்களால் பெற முடியும்.
மக்கள் அறியாமை மார்க்கத்தில் செய்வன அனைத்தும் தவறானவையாகும். இளைய பிராயத்தில் புத்தியானது குழந்தை புத்தியாக முதிர்ச்சி அடையாதது இருக்கும். பின்னரே அது முதிர்ச்சி அடைகிறது. திருமண நிச்சயதார்த்தம் 16 அல்லது 17 வயதின் பின்னரே நடைபெறுகிறது. தற்காலத்தில் உலகம் மிகவும் அழுக்கடைந்துள்ளது. அவர்கள் மடியிலிருக்கும் சிறு குழந்தைகளுக்கே திருமணத்தை செய்விக்கிறார்கள். பின்னர் அவர்களின் கொடுக்கல் வாங்கல்கள் ஆரம்பமாகும். அங்கு திருமணங்கள் மிகவும் ராஜரீகமாகவே இருக்கும். அவை பற்றிய காட்சிகள் அனைத்தையும் நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் முன்னேறி செல்கையில் நீங்கள் அவற்றை பற்றிய காட்சிகள் அனைத்தையும் கொண்டிருப்பீர்கள். முதல் தரமான யோகி குழந்தைகளின் ஆயுட்காலமானது தொடர்ந்தும் அதிகரிக்கும். தந்தை கூறுகின்றார், யோகத்தின் மூலம் உங்கள் ஆயுளை அதிகரியுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் யோகத்தை கொண்டிருப்பதில்லை. நீங்கள் நினைவில் இருப்பதற்கு பிரயத்தனம் செய்தாலும் உங்களால் நினைவு செய்ய முடியவில்லை. நீங்கள் மீண்டும் மீண்டும் அதனை மறந்து விடுகின்றீர்கள். உண்மையில் இங்கிருப்பவர்களின் அட்டவணையானது மிகவும் சிறந்ததாக இருக்க வேண்டும். வெளியில் இருப்பவர்கள் நாளாந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் சத்தோப்பிரதானமாக வேண்டும். நீங்கள் உணவு சமைக்கும் பொழுதும் உங்கள் வேலைகளை செய்யும் பொழுதும் என்னை குறைந்தபட்சம் 8 மணி நேரங்களாவது நினைவு செய்யுங்கள். ஏனெனில் அப்பொழுதே உங்களால் இறுதியில் கர்மாதீத் நிலையை அடைய முடியும். சிலர் தாம் 6 அல்லது 8 மணி நேரங்கள் யோகம் செய்கின்றோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் பாபா அதனை நம்ப மாட்டார். பலரும் தாம் அட்டவணையை எழுதாது இருப்பதனால் வெட்கப்படுகிறார்கள். அவர்களால் அரை மணி நேரத்திற்கேனும் நினைவில் இருக்க முடிவதில்லை. முரளியை கேட்பது என்பது நினைவல்ல, அது ஒரு வருமானத்தை பெற்றுக் கொள்வதாகும். நினைவு செய்யும் பொழுதே நீங்கள் செவிமெடுப்பதை நிறுத்திவிடுகின்றீர்கள். சிலர் தாம் நினைவில் இருந்தவாறே முரளியை கேட்பதாக எழுதுகிறார்கள். எவ்வாறாயினும் அது நினைவு செய்வது அல்ல. பாபா தானே கூறுகின்றார், நான் மீண்டும் மீண்டும் மறந்து விடுகின்றேன். நான் பாபாவின் நினைவில் இருந்தவாறே உணவை உண்பதற்கு அமர்கின்றேன். பாபா, நீங்கள் ஓர் அபோக்தா. பாபா, நீங்களும் உண்கின்றீர்கள், நானும் உண்கின்றேன் என எவ்வாறு நான் கூறுவது? சில நேரங்களில் பாபா உங்களுடன் இருக்கின்றார் என நீங்கள் கூறுகிறீர்கள். நினைவு யாத்திரையே பிரதான விஷயமாகும். முரளி என்ற பாடம் முற்றிலுமாகவே வேறுபட்டதாகும். நீங்கள் நினைவு செய்வதன் மூலம் தூய்மையாகுவதுடன் உங்கள் ஆயுட்காலமும் அதிகரிக்கும். எவ்வாறாயினும் நீங்கள் முரளியை கேட்ட போது அதில் பாபா உங்களுடன் இருந்தார் என்று அர்த்தமல்ல. முரளியை கேட்கும் பொழுது உங்கள் பாவங்கள் அழியப் போவது இல்லை. இதற்கு முயற்சி தேவை. சில குழந்தைகளால் பாபாவை நினைவு செய்ய முடிவதில்லை என்பதை பாபா அறிவார். நினைவில் நிலைத்திருக்கும் குழந்தைகளின் ஸ்திதி, நடத்தை, பேசும் விதம் போன்றன முற்றிலுமாக வேறுபட்டதாக இருக்கும். நினைவு செய்வதன் மூலமே நீங்கள் சதோப்பிரதானம் ஆகுவீர்கள். எவ்வாறாயினும் மாயை உங்களை முற்றிலுமாக மூடர்கள் ஆக்கக்கூடியவள். இந்த நோயானது பலரையும் தாக்குகிறது. முன்னர் இல்லாத பற்று வெளிப்பட்டு அவர்கள் அதில் சிக்கிக் கொள்கிறார்கள். இதற்கு பெருமளவு முயற்சி தேவைப்படுகிறது. முரளியை கேட்டல் என்பது வேறுபட்ட ஒரு விஷயமாகும். அதுவே வருமானத்தை பெற்றுக் கொள்வதற்கான வழியாகும். இதன் மூலம் உங்கள் ஆயுட்காலமானது அதிகரிப்பதில்லை. நீங்கள் தூய்மையாகவும் மாட்டீர்கள். உங்கள் பாவங்கள் அழியவும் முடியாது. பலரும் முரளியை கேட்ட பொழுதிலும் தொடர்ந்தும் விகாரத்தினுள் வீழ்ந்தவாறே இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையை பேசுவதும் இல்லை. தந்தை கூறுகின்றார், உங்களால் தூய்மையாக இருக்க முடியாது விட்டால் ஏன் இங்கு வருகின்றீர்கள்? அவர்கள் கூறுகிறார்கள், பாபா, நான் அஜாமில், அதாவது மகா பாவி. நான் இங்கு வந்தாலேயே என்னால் தூய்மையாக முடியும்.
இங்கு வருவதால் ஏதேனும் மாற்றம் இடம்பெற முடியும். இல்லாது விட்டால் நான் எங்கு செல்வது? இதுவே ஒரே ஒரு பாதையாகும். அத்தகையவர்களும் இங்கு வருகிறார்கள். ஒரு கட்டத்தில் அம்பானது இலக்கினை தாக்கும். தூய்மையற்ற எவரும் இங்கு வர முடியாது என்று பாபாவும் இந்த விஷயத்தை பற்றி கூறுகின்றார். இது இந்திர சபையாகும். தற்சமயம் அவர்கள் இங்கு வருவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒரு நாள் கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்படும். அவர்கள் உறுதியான உத்தரவாதத்தை கொடுத்தால் மட்டுமே வருவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அப்பொழுது இந்த நிறுவனத்திற்கு தூய்மையற்ற எவரும் வருவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இது யாருடைய ஒன்று கூடல் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் இறைவன், ஈஸ்வரன், சோமநாதன், பாபுல் நாத்துடனேயே அமர்ந்திருக்கின்றோம். அவரே எங்களை தூய்மையாக்குகின்றார். இப்பொழுது இறுதியில் பலரும் வருவார்கள். எவராலும் தடைகள் போன்றவற்றை உருவாக்க முடியாது. இத்தர்மத்திற்கு உரியவர்கள் மீண்டும் வெளிவருவார்கள். ஆரிய சமாஜத்தை சார்ந்தவர்களும் இந்துக்களே. பிரிவுகளும் குழுக்களும் பிரிக்கப்பட்டுள்ளார்கள். தேவர்கள் சத்திய யுகத்திலேயே இருக்கிறார்கள். இங்கு அனைவரும் இந்துக்களே. உண்மையில் இந்து சமயம் என்று எதுவுமே இல்லை. இந்துஸ்தான் என்பது நாட்டின் பெயராகும். குழந்தைகளாகி நீங்கள் நடக்கும் பொழுதும் உலாவும் பொழுதும் சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆக வேண்டும். மாணவர்கள் தமது கல்வியை நினைவு செய்ய வேண்டும். உங்கள் புத்தியில் முழு சக்கரமும் உள்ளது. உங்களுக்கும் தேவர்களுக்கும் இடையில் ஒரு சிறிதளவு வேற்றுமை இருக்கிறது. நீங்கள் உறுதியான சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆகியதும் நீங்கள் விஷ்ணுவின் குலத்தில் ஒருவர் ஆகுவீர்கள். நீங்கள் அவ்வாறு ஆகின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவர்களின் ஸ்திதியே இறுதி ஸ்திதியாகும். நீங்கள் உங்கள் கர்மாத்தீத் நிலையை அடைந்த உடனேயே உங்களால் உங்கள் இறுதி நிலையை அடைய முடியும். சிவ் பாபாவே உங்களை சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆக்குகின்றார். அவரினுள் ஞானம் இருக்கிறது. அவரே உங்களை அவ்வாறு ஆக்குகின்றார். நீங்களே அவ்வாறு ஆகின்றீர்கள். நீங்கள் பிராமணர்கள் ஆகின்றீர்கள். பின்னர் தேவர்கள் ஆகின்றீர்கள். தற்சமயம் அந்த ஆபரணங்களை எவ்வாறு உங்களுக்கு கொடுக்க முடியும்? நீங்களோ இப்பொழுது முயற்சியாளர்கள். பின்னர் நீங்கள் விஷ்ணுவின் குலத்தில் ஒருவர் ஆகுவீர்கள். சத்யுகமே விஷ்ணுவின் குலமாகும். ஆகவே நீங்கள் அவர்களைப் போல் ஆக வேண்டும். நீங்கள் மிக இனிமையானவர்கள் ஆக வேண்டும். தீய வார்த்தைகள் பேசுவதிலும் பார்க்க பேசாதிருப்பது மேல். ஒரு தம்பதியினர் சண்டையிட்டுக் கொண்ட பொழுது ஒரு சந்நியாசி அவர்களில் ஒருவரின் வாயில் ஒரு முத்தை இட்டுக் கொள்ளும்படி அதை எடுக்க வேண்டாம் என்றும் கூறினார். அதை எடுக்காத போது எந்த பின் விளைவும் ஏற்பட முடியாது என்றொரு உதாரணம் கொடுக்கப்படுகிறது. 5 விகாரங்களையும் வெல்வது என்பது மாமியார் வீட்டிற்கு செல்வதை போன்றதல்ல. சிலர் எவ்வாறு தாம் பெருமளவு கோபத்தை கொண்டிருந்ததாகவும் இப்பொழுது அவர்கள் எவ்வாறு ஒரு சிறிதளவு கோபத்தையே கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தமது அனுபவமாக பகிர்ந்து கொண்டார்கள். நீங்கள் மிக இனிமையானவர்கள் ஆக வேண்டும். நேற்று நீங்கள் அந்த தேவர்களின் புகழை பாடினீர்கள். இன்று நீங்களே அந்த தேவர்கள் ஆகின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் வரிசை கிரமமாகவே அவ்வாறு ஆகுவீர்கள். பாபா சேவை செய்பவர்களின் பெயரையே நிச்சயமாக குறிப்பிடுவார். நீங்கள் மற்றவர்களுக்கு பாதையை காட்ட வேண்டும். முன்னர் எங்களுக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. இப்பொழுது நாங்கள் பெருமளவு ஞானத்தை பெற்றிருக்கின்றோம். நற்குணங்களை நன்றாக கிரகிக்காதவர்களின் மேல் முறைப்பாடுகள் செய்யப்படுகின்றன. பாபா இவர் பெருமளவு கோபத்தை கொண்டவராக இருக்கின்றார். பாபாவிற்கும் அது தெரியும். உங்களால் ஆன்மீக சேவை செய்ய முடியாது விட்டால் பௌதீக சேவையும் செய்யலாம். நீங்கள் பாபாவின் நினைவில் நிலைத்திருந்து சேவை செய்தீர்களாயின் அதுவும் ஒரு மகத்தான பாக்கியமே. தொடர்ந்தும் ஒருவருக்கு மற்றவர் நினைவுபடுத்துங்கள்.
நினைவின் மூலமே நீங்கள் பெருமளவு சக்தியை பெற்றுக் கொள்வீர்கள். நினைவில் இருப்பவர்கள் தமது அட்டவணையை பேணவும் வேண்டும். உங்களால் அட்டவணையில் இருந்து அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும். பாபா தொடர்ந்தும் அனைவரையும் எச்சரிக்கை செய்கின்றார். பலரும் உலகில் அமைதி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஒரு கட்டத்தில் உலகில் அமைதி இருந்தது. சத்தியுகத்தில் அமைதியின்மையை உருவாக்கக்கூடிய எதுவுமே இல்லை. இங்கு முழு உலகினையும் இனிமையாக்கும் இனிய தந்தையும் இனிய குழந்தைகளுமே இருக்கிறார்கள். இவ்வுலகமானது அத்தகைய இனிமையானதாக இப்பொழுது இல்லை. எங்கும் மரணத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த நாடகமானது பல முறைகள் நடைபெற்றது. இது தொடர்ந்தும் பல முறைகள் நடைபெறும். இதற்கு முடிவே இல்லை. சக்கரமானது தொடர்ந்தும் சுழல்கிறது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்கள் ஆயுட்காலம் நீடிக்கப்பட வேண்டுமாயின் நீங்கள் நிச்சயமாக நினைவு யாத்திரையில் நிலைத்திருக்க வேண்டும். நினைவு செய்வதனால் மாத்திரமே நீங்கள் தூய்மையாகுவீர்கள். ஆகையால் நிச்சயமாக குறைந்தபட்சம் 8 மணி நேரங்கள் நினைவு யாத்திரையை உங்களின் அட்டவணையில் காட்டுங்கள். 2. தேவர்களைப் போன்று இனிமையானவர்கள் ஆகுங்கள். தீய அல்லது தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக பேசாமல் இருப்பதே மேலாகும். ஆன்மீக அல்லது பௌதீக சேவை செய்யும் பொழுது தந்தையின் நினைவில் நிலைத்திருத்தல் மகா பாக்கியமாகும். ஆசீர்வாதம். சேவை செய்வதில் ஈடுபட்டிருக்கும் பொழுது கர்மாதி ஸ்திதியை அனுபவம் செய்வதன் மூலம் தபஸ்யா ரூபம் ஆகுவீர்களாக. மிக சிறிதளவு காலமே எஞ்சி உள்ளது. அதிக அளவு சேவை செய்யப்பட வேண்டியுள்ளது. நீங்கள் செய்யும் சேவையில் மட்டுமே மாயை வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. சேவை செய்வதில் மட்டுமே உங்களின் சுபாவத்தினதும் உறவு முறைகளினதும் விரிவாக்கம் காணப்படுகிறது. உங்களின் சேவையில் சுயநலம் கலந்திருந்தால் அல்லது சிறிதளவு சமநிலை குறைவாக காணப்பட்டால் மாயை பல புதிய ரூபங்களை எடுத்து உங்களிடம் வருவாள். ஆகவே சேவை செய்வதற்கும் உங்களின் ஸ்திதிக்கும் இடையில் ஒரு சமநிலையை பயிற்சி செய்யுங்கள். ஓர் அதிபதியாகி பௌதீக அங்கங்களான உங்களின் வேலையாட்களிடம் சேவையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களின் மனதில் வேறு எவரும் அன்றி ஒரே ஒரு பாபாவே இருக்க வேண்டும். இந்த விழிப்புணர்வானது உங்களில் வெளிப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் கர்மாதி ஸ்திதியில் அனுபவசாலி என்றும் தபஸ்யா சுரூபம் என்றும் அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகம். எதிர்மறையான காரணங்களை சாதகமான தீர்வுகளாக ஆக்குங்கள். ஓம் சாந்தி. அவ்யக்த மௌனத்தின் மூலம் லேசான மற்றும் ஒளியால் ஆன தேவதை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். தேவதை ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கு எந்த வகையான வீணான அல்லது எதிர்மறையான எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களிலிருந்து விடுபடுங்கள். வீணான அல்லது எதிர்மறையான எதுவும் உங்களை அனைத்து நேரத்தையும் ஆழ்ந்த மௌனத்தை அனுபவிக்க அனுமதிக்காது. இப்பொழுது எவ்விதமான வீணான சுமையிலிருந்தும் விடுபட்டு லேசான ஒளியால் ஆன தேவதைகள் ஆகுங்கள். ஓம் சாந்தி.